அணு கனிம திட்டம் விஷயத்துல முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2 நிலைப்பாடை பின்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரி திமுக சரமாரியாக குற்றம் சாட்டிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாவேகாவை வந்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள். இது குறித்து அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துலயுமே வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதுல இப்ப கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக நில ஒதுக்கீட்டு ஆணையை வந்து அது காலாவதியாகும் கடைசி நாள் அன்னைக்கு வரைக்குமே ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக வெற்றிக் கழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பா ஏற்புடையது கிடையாது. அணு கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை கைவிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கட்சியின் செயற்குழுவில் அவங்க கூட்டம்லாம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. ஆனா இப்ப சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்குற வகையில செயல்படக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழக அரசினுடைய இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இது தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாசத்துல ஒரு தாவேகா செயற்குழு கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கூட்டத்துல அவங்க இந்த இதை பத்தி ஏற்கனவே வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, மற்ற தமிழகத்துல இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல அந்த பகுதிகளில் அணு கனிம மணல் அகழ்வு அப்புறம் சுரங்க திட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து இந்த திட்டத்திற்கான காலக்கெடுவை நீங்க நீடித்திருப்பது தாவேகாவுக்கு எதிர்மறையான அதாவது எதிரான விமர்சனங்களை வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அணுசக்தி உற்பத்தி இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கனிமங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான கனிமங்களை நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்வோம். ஆனா இந்திய கடற்கரையில இப்ப குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் எல்லாம் இந்த அரிய வகை கனிமங்கள் கிடைக்குது. அதனால மத்திய அரசினுடைய IREL இந்த ஒரு கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு இந்த கனிமத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அனுமதிக்கு உள்ளூர் மக்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது தோண்டி எடுக்கப்படுற மணல்ல இருந்து அந்த சொல்லுவாங்கல்ல யுரேனியம், இலாமினைட், தோரியம், மோனசைட் இது எல்லாமே வந்து பிரிச்சு எடுப்பாங்க. இதுல மோனசைட் அப்படின்ற கனிமங்கள் வந்து இயற்கையிலேயே வந்து நிறைய கதிரியக்கத்தை வந்து வெளிப்படுத்தும், அதாவது ரேடியேஷனை வெளிவிடும். இதை வந்து அதிக அளவுல தோண்டி எடுக்கும் போது காற்றில அந்த ரேடியேஷன் வந்து வெளிப்படும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி உள்ளூர் மக்கள் வந்து பயப்பட்டாங்க. அந்த அச்சம் அவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துச்சுதான். அதே மாதிரி கனிமங்களை எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல அவங்க மொத்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பீச்சையுமே காலி பண்ணிடுவாங்க. இதனால கடல் அரிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி கடல் நீர் வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள வரலாம். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் இல்லையா. இதனால மீனவர்கள் முக்கியமா இந்த திட்டத்தை எதிர்த்தாங்க. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு தான் 2024ஆம் ஆண்டுல செயற்குழு கூட்டம் கூட்டினாங்க இல்லையா. அதுல தாவேகா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கனிமங்கள் எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தீர்மானம் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கனிமங்கள் எடுப்பதற்கான அனுமதியை இன்னும் ஒரு ஆண்டுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் அவங்க வந்து எக்ஸ்டர்ன் பண்ணி இந்த ஒரு ஜீவோவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க சொல்வது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சோ தாவேகா அரசு நடந்து கொள்றது சரியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பரந்தூர் விமானம் இந்த விஷயத்திலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. இதற்கு முன்னால முதலமைச்சர் விஜய் அவர்கள் டிவிகே தலைவரா இருக்கும்போது இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா சிட்டி அந்த அது வேணா பயங்கர ஃபேமஸ் ஆகலாம் அந்த இடம். ஆனா விளை நிலங்கள், விவசாயிகள், அந்த வேளாண்மை தொழில் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இப்படி பாதிக்கப்படுறதுனால அங்க இருக்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரந்தூர் மக்களுக்கும் அப்போதைக்கு இருந்த அரசு வந்து வேற இடத்துல வீடு கட்டி தர்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த வீடு ரொம்பவே சின்ன வீடா இருக்குது, எங்களால வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல வாழ முடியாது. இரண்டாவது, இந்த திட்டம் நீடிச்சு ஒரு இழுபறி நிலைமையில இருக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு வந்து கல்யாணமே இன்னும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடமா இல்ல இந்த இடத்த அரசு எடுத்துக்குமா இல்ல வேற இடம் கொடுப்பாங்களா, அது எப்படிப்பட்ட இடமா இருக்கும், இவ்வளவு கொஸ்டின் இருக்கும்போது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வரனோ கல்யாணமோ அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மக்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ மக்களுக்கு சார்பா விஜய் அவர்கள் பரந்தூர்ல விமானம் கொண்டு வரக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை விவசாயிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அவங்க தொழில் பாதிக்கப்படும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம், மக்களுக்காக நான் இருப்பேன், மக்களுக்கு தோல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து பேசி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பரந்தூர்ல இந்த விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு கஷ்டம் வரலைன்னா தமிழ்
தமிழக அரசுக்கு கஷ்டம். ஏன்னா இந்த தொழில் முதலீடு அவங்க கையை விட்டு போயிடும். ஏன்னா ஏற்கனவே நிதி நிலைமை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, ரொம்பவே மோசமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அட்லீஸ்ட் இது வந்தாலாவது இது மூலமா தொழில் முதலீடு ஆளர்கள் உள்ள வருவாங்க, இதன் மூலமா வருமானம் வரும் இல்லையா? ஸோ இப்ப பறந்தொரு விமானத்தை அமைக்கலாமா அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால ஆட்சி அரசு இவங்கெல்லாம் இவங்க கைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுனாங்க. இப்ப இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சு இவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது இதை வந்து செயல்படுத்தலாமா, இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து இதை கண்டிப்பா செய்வோம் அப்படின்ற சொன்னதை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்து செய்யலாமான்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 2 நிலைப்பாட்டில் முதலமைச்சர் விஜய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எம்பி கனிமொழி அவர்களும் வந்து பயங்கரமா வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே விமர்சிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தொடர்ந்து பாலியல் குற்றங்கள்லாம் நடந்தப்ப அரசுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா, அப்படி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இவ்வளவு குற்றங்கள் நடக்காது. ஒரே நாள்ல 5 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒண்ணு ஓபன் பண்ணீங்க. ஆனா அந்த படையில இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கே ஒரு ஆண் போலீஸ்காரர் அவர் வந்து பாலியல் சீண்டல் மூலமா தொல்லை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் பார்த்தோம். கும்மிடிப்பூண்டியில, கோயம்புத்தூர்ல பிஞ்சு குழந்தைகளை பாழாக்கி அந்த பாலியல் தீண்டல் அப்படின்ற பேர்ல அந்த குழந்தைங்களை வந்து கற்பழிச்சு அந்த குழந்தைங்க உயிரையே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதுவே போன ஆட்சியில் நடந்தப்ப முதலமைச்சர் தான் இதற்கான பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்னாங்க. இந்த ஆட்சியில நடக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சியில போதைப் பொருளை வந்து கட்டுக்கடங்காம வந்து புழக்கத்துல விட்டுட்டாங்க, அதனுடைய விளைவு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நாங்களும் வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போதைப் பொருளுக்கு எதிராக அவங்க வந்து மாரத்தான்லாம் ஓடுறாங்க. ஆனா அவங்களுடைய அமைச்சர் ஒருத்தரே வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணாரு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அப்படின்ற மாதிரி இப்ப வீடியோ எல்லாம் வந்து பயங்கர இதான் அனுச்சு. ஸோ இவங்க 2 நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. நாங்க இதெல்லாம் கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றல. இதெல்லாம் வந்து மக்களுக்கு கஷ்டம். இப்ப கன்னியாகுமரி மக்களுக்கு கஷ்டம். ஏன்னா கன்னியாகுமரி ஃபுல்லாவே பீச் தான் இருக்கும். ஸோ அந்த பீச்ல இருக்கக்கூடிய மண்ணை நோண்டி அங்க ஒரு அகழ்வாராய்ச்சி மாதிரி பண்ணி அந்த மண்ணை எடுத்துட்டு போய் அதுல இருந்து அவங்க யுரேனியம் பிரிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலமா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஆபத்து வரும் இல்லையா? இப்ப மொபைல், குட்டியோண்டு மொபைல், அதுலயே நமக்கு வந்து ரேடியேஷன் அதிகமா ஆகுறதுனால எவ்வளவோ நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது, வியாதிகளும் நமக்கு நிறைய வருது, தலைவலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் மொபைல் ரேடியேஷன் மூலமா வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மொபைல் ரேடியேஷனே நமக்கு இவ்வளவு சைடு எஃபெக்ட் கொடுக்கும்போது அங்க அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அந்த கடற்கரையில யுரேனியத்தை பிரித்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய ரேடியேஷன் வெளியாகும். அப்ப அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி வாழ்ற மீனவ சமுதாய மக்களுக்கும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் சரி, இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த மக்களும் பயப்படுறாங்க. இந்த ரேடியேஷன் நம்மளை கண்டிப்பா வந்து காயப்படுத்தும் தானே, நமக்கு வந்து பயமுறுத்தும் தானேன்ற அவங்களும் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி 2024 நவம்பர் 3ஆம் தேதி வந்து டிவிக்கு ஒரு செயற்குழு கூட்டம் ஒன்று கூட்டி அதில் வந்து இப்படி ஒரு இதை வெளியிட்டு இருந்தாங்க, இது தமிழக அரசு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே, இப்போ ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பவர் அவங்க கையில், அரசாங்கம் அவங்க கையில், அதிகாரம் அவங்க கையில், இவ்வளவு இருக்கும்போது இதை வந்து செயல்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு வந்து காலக்கெடு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு சோதனையான ஒன்று தான். ஸோ இந்த இரட்டை நிலைப்பாட்டிலேருந்து வெளியில் வரணும். அப்போ என்ன சொன்னாங்களோ அதை அவங்க செய்யணும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால, ரிசல்ட்டுக்கு முன்னால அவங்க எது நல்லது அப்படின்னு சொன்னாங்களோ அதை மட்டும் இப்போ செய்யணும். அப்போ எது கெட்டதுன்னு சொன்னாங்களோ அதை இப்போ செய்யக்கூடாது. ஆனால் இவங்க ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கனிமொழி எம்பி அவர்கள் பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க. திமுக காரங்களும் சேர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலை எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.